Hi, how are you all? Hi. Welcome to today's live. Hi. Okay, so இன்னைக்கு லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? Any guesses? இங்கிலீஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேசிக்கான சென்டென்சஸ் நம்ம பேசுகிறோம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு தோணும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசினா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில பேசிக்கான சென்டென்சஸும் அதுக்கான அட்வான்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸும் தான் இன்னைக்கு லைவில் பார்க்க போகிறோம். Are you all ready? Can I have an S or a thumbs up? Thank you so much. ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுவேன். அதுக்கான அட்வான்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எப்பவும் சொல்கிறது தான், இந்த செஷனோட எண்டில் நீங்கள் நிறையவே கற்றுட்ருப்பீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, த ஃபர்ஸ்ட் question. Let's meet today. Let's meet today. இதை அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? Come on, give it a try. Okay. Let's catch up today அப்படின்னு சொல்லலாம். Let's meet todayக்கு பதிலாக let's catch up today அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே. I'm very busy. I'm very busy. ட்ரை பண்ணுங்க. ஓகே, I'm swamped அப்படின்னு சொல்லலாம். SWAMPED, swamped. I'm swamped. இல்லைனா I'm swamped with work அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்? I'm very busy இல்லையா? அதுக்கு பதிலாக I'm swamped இல்லைனா I'm swamped with work அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. Sorry, I fell asleep. Sorry, I fell asleep. தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. Sorry, I fell asleep. Sorry, I nodded off. Sorry, I nodded off. Nodded, 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 OFF, off. Sorry, I nodded off. நான் தூங்கிட்டேன். Sorry, I fell asleep அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக Sorry, I nodded off அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? காட் இட்? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, ஒருத்தருக்கு விஷ் பண்ணுறீங்க, குட் லக். இதை எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிச்சு பாருங்கள். எங்கள் சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். break a leg. break a leg. ஒருத்தருக்கு குட் லக் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா break a leg அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். தெரியாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஓகே, சரி. ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம். ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம். இதை எப்படி சொல்வீங்க? Stop faffing around. Faffing, FAFFING, faffing around. Stop wasting your timeக்கு stop faffing around அப்படின்னு சொல்லலாம். FAFFING. Okay?
டோன்ட் வரி, நீங்கள் இதெல்லாமே இப்போ நோட்ஸாக எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட யூடியூப் சேனலில் லைவ் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி வேணும்னா பார்த்துக்கலாம். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் இட் டவுன் ஆர் யூ ஹேவ் இட் வித் யூ. எப்போனாலும் எங்கள் பேஜ் வந்தீங்கன்னா லைவ் செக்ஷனில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது, I don't agree. I don't agree. இதை எப்படி சொல்வீங்க? It's not in my book. It's not in my book. It's not in my book. Okay, சரி. They are very rich. They are very rich. தே ஆர் லோடட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்லாங் டேர்ம் தான். பட் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்மலான சுச்சுவேஷனில் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. தே ஆர் லோடட். லோடட். ஓகே, எஸ். Why are you so angry? Why are you so angry? இதை எப்படி கேட்கலாம்? Why are you so pissed off? P-I-S-S-E-D. Pissed, O-F-F. Off. Why are you so pissed off? ஏன் ரொம்ப கோவமாக இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு why are you angry நம்ம கேட்போம். கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக கேட்கணுன்னா why are you so pissed off அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஷின் போகலாமா? ரெடி? ஓகே. I'm very tired. I'm very tired. Exhausted சொல்லலாம். I'm worn out. W-O-R-N-O-U-T. I'm worn out. Okay. Leave me alone. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. Leave me alone. Give me a break. Give me a break அப்படின்னு சொல்லலாம். ஓகே. Shreya, you're so beautiful. Shreya, you're so beautiful. Gorgeous, okay. இன்னொன்று அட்வான்ஸ்டாக சொல்லித்தரவா? Shreya, you are drop dead gorgeous. Drop dead. Drop dead gorgeous. Okay? சரி. I want to ask you a question. I want to ask you a question. இதை எப்படி அட்வான்ஸ்டாக சொல்ல முடியும்? I want to pick your brain. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் உங்கள் கலீக்ஸ் கிட்டலாம் நீங்கள் அப்படி கேட்கலாம். ஐ வாண்ட் டு பிக் யோர் பிரெயின். பிக், பிஐசிகே, பிக். பிக் யோர் பிரெயின். ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். எனக்கு இது செய்யவே பயமாக இருக்குது. ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிங்க. இதை நம்ம எப்படி அட்வான்ஸ்டாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். I have cold feet. Cold feet. C-O-L-D, cold. F-E-E-T, feet. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா I have cold feet. கிளியர்? அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே. I eat a balanced and healthy meal. I eat a balanced and healthy meal. ட்ரை பண்ணுங்க. I eat a square meal. Square, S-Q-U-A-R-E. Square meal. ஓகே, அடுத்தது
ஐம் நாட் ஷுவர் அபவுட் இட், நான் இன்னும் இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரல, ஐம் நாட் ஷுவர் அபவுட் இட் அப்படின்னு சொல்லணும்னா ஐம் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லுவோம்ல, மதில் மேல் பூனை, இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் குதிக்குமானே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் இன்னும் ஷுவராக இல்லை அப்படின்னா ஐம் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐ யூ மேட்? இப்படி கேட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, நம்மளை பார்த்தும் கேட்டிருப்பாங்க. ஐ யூ மேட்? இதை எப்படி இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக கேட்க முடியும்? Are you out of your mind? Are you out of your mind? அப்படின்னு கேட்கலாம். Out of your mind. புரிஞ்சுதா? ஓகே, சரி. நெக்ஸ்ட், இட்ஸ் டைம் டு ஸ்டடி. படிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. இட்ஸ் டைம் டு ஸ்டடி. இட்ஸ் டைம் டு hit the books. Hit, H-I-T, hit. It's time to hit the books. Good, good, good. Okay, அடுத்த question போலாம். It's very cold outside. It's very cold outside. Good. It's freezing outside னு சொல்லலாம். Good, good, good. அடுத்தது, I visit my hometown very rarely. இதுக்கு ஆன்சர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I visit my hometown once in a blue moon. Good. அடுத்தது, can I come tomorrow? Can I come tomorrow? Can I drop in tomorrow? Drop in, D-R-O-P, drop, I-N, in. Drop in tomorrow. Clear? ஓகே, ஸோ that's all for today's live. எப்படி இருந்துச்சு இந்த லைவ் செஷன்? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட அந்த அட்வான்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னது இன்னைக்கு? யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். Will you? Good. ஸோ இப்போ நீங்கள் லைவ் செஷன்ஸ் பார்க்குறது மூலமாகவும் எங்கள் சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற மெசேஜஸில் இருந்தும் எங்கள் டிஎம்ஸில் இருந்தும் எங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. பட் எங்ககிட்டேருந்து ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான், இது மட்டும் போதாது இல்லையா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எஃபர்ட் எடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் இந்த லைவ் செஷன் இவ்வளோ நேரம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட டெய்லி ஒரு நாளும் ஒரு 1 hour உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்கள் கம்யூனிகேஷனை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை அதை பண்ணுறதுக்கான ஆசை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ உங்கள் ஃபேமிலிலேயோ யாருக்காவது இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த லைவ் முடிஞ்ச உடனே காமெண்ட் செக்ஷனில் எங்கள் டீம் வந்து ஒரு காமெண்ட் பின் பண்ணுவாங்க. அதில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு ஒரு ஹாய்ங்கிற மெசேஜ் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களால் ஒரு லெவல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த லெவல் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேவா? இந்த லெவல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய லாங்குவேஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, இங்கிலீஷ் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது, ஓகே உங்களுக்கு இதுதான் தேவை, இதுதான் உங்கள் லாங்குவேஜோட லெவல் அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே அந்த லெவல் டெஸ்ட் எடுத்து அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் நடத்தணும் அப்படிங்கிறது தான். அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது உங்களோட இஷ்டம். நீங்கள் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க, எஃபர்ட்ஸ் எடுக்க ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா எங்கள் டீம் ரெடியாக இருக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் that too
24/7 நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுள் டைமில் கற்றுக்கவும் உங்கள் கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கவும் முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லைஃப் டைம் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எப்போனாலும் இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டவுட் வருதுனாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். பிகாஸ் வி கிவ் யூ அ லைஃப் டைம் அசிஸ்டன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், வீட்டில் அம்மாக்கோ அக்காக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியலையே, வாட்ஸ்அப் மூலமாக இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, சேஃபான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஐ வில் டெல் யூ சம்திங், இட்ஸ் ரியலி சேஃப். ஏன்னா இங்கே ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபீமேல் ட்ரெயினர்ஸ் தான் அசைன் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி சேஃப். நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான டைமில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு அதை கொண்டு வரும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும், உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா we are always ready. ப்ளீஸ் டு ஜாயின். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீ லெவல் டெஸ்ட் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி எடுங்க. ஓகே, ஸோ அடுத்த லைவில் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். Until then, this is Usha signing off. Bye-bye.